குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் தமிழ் கவிதா மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு 4வது இயலில் உள்ள இலக்கணம் வேற்றுமை. வேற்றுமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பொருளை இன்னொரு பொருளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கு வேற்றுமை என்று பெயர். அதற்கு உறவுகள் இருக்கு. அந்த வேற்றுமையை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 8 வகையாக பிரிக்கிறாங்க. அப்போ அந்த 8 வகையில் முதல் வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கும் என்ன கிடையாது அப்படின்னா உருபு கிடையாது. சரிங்களா? இடைப்பட்ட வேற்றுமைகளுக்கு உருபு உண்டு. அதை ஐ ஆல் கு இன் அது கண் அப்படிங்கிற உருபுகள் உண்டு. சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த வேற்றுமையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வகுப்பில் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா. பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டார். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. என் அண்ணன் என் மீது மிகுந்த, என் மீது என் அண்ணனுக்கு மிகுந்த அன்பு உண்டு என்றால், அப்போ அந்த என் மீது என் அண்ணனுக்கு குங்கிறது தான் வேற்றுமை உருபு. சரிங்களா? இப்போ மொட்டையாக நம்ம சொல்லலாம் அன்பு உண்டு என்றால் பாவை. மேலே உள்ள பகுதியை படித்து பாருங்கள். இதில் கூறப்பட்டுள்ள செய்தியை புரிந்து கொள்ள இயலாதவாறு ஒரு குழப்பம் உள்ளது அல்லவா. அதில் நம்ம சொல்லும்போது என்ன ஆகலை, நமக்கு விளங்குற மாதிரி புரிகிற மாதிரி ஒன்றும் இல்லை. இதே பகுதியை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். பாவை அண்ணனை பார்த்து, அப்ப அங்க அண்ணன் பார்த்துங்கிறதுக்கும் அண்ணனை பார்த்து, அப்ப அங்க நைங்கிற உருபு வேற்றுமை உருபு என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். இங்கே என் அண்ணனது அதுங்கிறதும் வேற்றுமை உருபு தான். எனக்கு தெரியும். என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. அங்க அண்ணனுக்கு அங்கேயும் என்ன இருக்குன்னா வேற்றுமை உருபு இருக்கு. இப்போது எளிதாக பொருள் புரிகிறது அல்லவா. 2ஆம் பகுதியில் அண்ணன் என்னும் பெயர் சொல் அண்ணனை, அண்ணா அப்படிங்கிறது அண்ணனால், அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றப்பட்டிருப்பதால் பொருள் தெளிவாக விளங்குகிறது. அண்ணன் என்னும் பெயர் சொல்லுடன் ஐ ஆல் கு இன் அது போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. இவ்வாறு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். இவ்வாறு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை என்னன்னு சொல்லுவாங்க, வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இது 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், 1 மார்க்லையும் கேட்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உறவுகள் என்று கூறுவர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, வேற்றுமையோட வகைகள் என்னென்னு இன்னைக்கு பார்க்குறோம். வேற்றுமை 8 வகைப்படும். அவை முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை ஆகியனவாகும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் என்ன கிடையாது, உருபு இல்லை. 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகளுக்கும் என்ன உண்டு அப்படின்னா உருபுகள் உண்டு. சரிங்களா? அப்ப அந்த முதல் வேற்றுமையை நம்ம என்னன்னு சொல்றோம். பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்று குறிப்பிடுவர். முதல் வேற்றுமையை என்னன்னு சொல்றோம், எழுவாய் வேற்றுமைன்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா பாவை வந்தாள், அப்ப அந்த பாவைங்கிறது எழுவாய். சரிங்களா? அப்ப எழுவாய் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை உருபு ஐ என்பது ஆகும். கபிலர் பரணரை புகழ்ந்தார், கபிலரை பரணர் புகழ்ந்தார். இவ்விரு தொடர்களையும் கவனியுங்கள். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செய்யப்படு பொருளாக மாறிவிடுகிறது. இவ்வாறு ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் 2ஆம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 1 மோட்ல கேட்பாங்க. இவ்வாறு ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் 2ஆம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர்.